ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று பார்க்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பரி பரி, பரினா இறங்கு, இந்த பரினா அபகரி. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஷின், பொருள் வேறுபாடு அறிக. பெரு அப்படின்னா பெரிய செயல். பெரு, இந்த பெருனா மதிப்பு பெரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், சொற்களை ஒழுங்குபடுத்துக. எல்லாரும் வேண்டும், இது கரெக்டாக வரலை. செகண்ட் ஆப்ஷன், எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், இதுதான் கரெக்டாக சென்டென்ஸாக அமைஞ்சிருக்கு. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரியான தொடரை தெரிவு செய்க. இதுவும் பார்த்தோம்னா கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஷின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது. இதுவே கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைப்படி கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வரும். ஸோ இதுதான் ஆப்ஷனில் உயிரெழுத்து இருக்குது. அப்போ இதுதான் டைரெக்டாக போட்டுடலாம். இது மூணுமே வராது. அடுத்த கொஷின், அடுத்ததும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க தான். இதில் உயிரெழுத்து தான் எல்லாமே இருக்குது. அதில் பார்த்தோம்னா ஏ ஃபஸ்ட்டு வரும், ஓ ஔ இதுதான் வரும். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது, தா என்ற சொல்லின் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருக. தொழிற்பெயர்னாவே நமக்கு தல் இல்லைன்னா அல்ல முடியும். இங்கே தல் அல்ல முடிஞ்சிருக்கிறது தருதல், இதுதான். ஸோ அது கரெக்டான ஆப்ஷன். கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்க. வினையாளனையும் பெயர் கொடுத்தோர், கொடுத்தோர்னு வரும், இல்லைனா கொடுத்தவர் அப்படின்னு வரும். அடுத்த கொஷின், நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க. தொழிற்பெயர்னால் என்னன்னு சொன்னேன், தல் அல் வரணும். ஓகேவா? ஸோ நடத்தல், இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இப்போது 2 தொழிற்பெயர் பார்த்துருக்கோம், ரெண்டுலேயுமே தல் வந்திருக்கு. அடுத்த கொஷின், வருக வேர்ச்சொல்லை அறிக. வேர்ச்சொல் எப்போவுமே கட்டளை சொல்லாவே வரும். வருக அப்படின்னா வாங்கிறது தான் வேர்ச்சொல். அடுத்த கொஷின், பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. இப்போது கொடுத்துருக்க ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இட்டதொரு தாமரைப்பூ. இதில் இருக்க வினைச்சொல் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் இருக்க வினைச்சொல் இட்டதோர். தாமரைப்பூங்கிறது பெயர்ச்சொல். ஸோ இட்டதோருக்கு நாம் வேர்ச்சொல் கண்டுபிடிக்கணும். இட்டதோருக்கு வேர்ச்சொல் இடு. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து, வாருங்கள் வேர்ச்சொல்லை தருக. வாருங்கள் கருத்துக்கு வேர்ச்சொல் வா. இதோட 2 கொஷினுக்கு வாங்குகிற ஆப்ஷன் வந்திருக்கு. வருக, வாருங்கள், ரெண்டுத்துக்குமே வா தான் வேர்ச்சொல். அடுத்தது, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகை. துளிர், தளிர், குருத்து, இதுதான் கொழுந்து வகை. மற்றதெல்லாம் கொழுந்து வகை கிடையாது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர், இது எல்லாமே முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொத்து, குலை, தாறு, கதிர், இது எல்லாமே குலை வகை. பாருங்க, அதிலே குலைன்னு கொடுத்துருக்காங்க. குலை வகை. பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். அன்பை கொடு, கோடு போடாதே, அதுதான் கரெக்டான ஆப்ஷன். வானம், வானம். ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக. ஃபஸ்ட்டு இருக்க வானம்னா வெடி, வானவெடி அப்படின்னு சொல்லுவோம்ல, வெடி. அடுத்த வானம் ஆகாயம். ஸோ அதுதான் கரெக்டான ஆப்ஷன். வழி, வழி. ஒளி வேறுபாடறிந்து பொருள் அறிக. ஃபஸ்ட்டு இருக்க வழினா காற்று, செகண்ட் இருக்க வழி நெறி. அடுத்த கொஷின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. செக் அப்படின்னா காசோலை. செக், காசோலை. அடுத்த கொஷினும் அதே தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஃபார்மெண்ட்னா தகவலாளர். இன்ஃபார்மெண்ட், தகவலாளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இது 3வது கொஷின். சரியான இணை எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதில் டிமாண்ட் டிராஃப்ட்னா பணத்தால் இல்லை, கரன்சி நோட்னா தான் பணத்தால். ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், இது கரெக்டு. இ-காமர்ஸ்னால் மின்னணு வணிகம், இது காசெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது இதுவும் வராது. கரன்சி நோட்னா பணத்தால்.
அடுத்த கொஷின், சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. சந்திப்பிழை இல்லாத தொடர். கடைக்கு செல்லும் பொழுது, இங்கே ஃபஸ்ட்டே இச் வரணும், இது வரல, ஸோ ஆப்ஷன் கிடையாது. செகண்டில் கடைக்கு செல்லும் போது துணிப்பை, இங்கே இப் வரணும், வரலை, ஸோ இதுவும் வராது. கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன், இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். சந்திப்பிழை உள்ள தொடரை தெரிவு செய்க. இதிலலாம் பாருங்கள், சந்திப்பிழை இல்லாத, இதில் பிழை உள்ளன்னு கொடுத்துருக்காங்க. கொஷினாக நல்லா கவனமாக படிச்சுக்கணும். இதில் பார்க்கலாம், தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழி, இது கரெக்டு. தென்னாடு விளங்குற திகழுந்தென்மொழி, இதுதான் வந்து சந்திப்பிழை இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். கீழ்காணும் சொற்களுள் பொருந்தா சொல்லை தெரிவு செய்க. பொருந்தாத சொல், சொன்னால், நவின்றால், பகிர்ந்தால், இதெல்லாம் ஒரே குரூப்பில் இருக்குது. ஆடினால் மட்டும்தான் தவறானதாக இருக்குது. ஸோ அதுதான் கரெக்டான ஆப்ஷன். பொருந்தாத சொல்லை எடுத்தெழுதுக. மரங்களின் பெயர் அல்லாதது. நாளிகேரம், கோழி, காலம், வேரி. நாளிகேரம்னா தென்னை, கோழினா ஆலமரம் நினைக்கிறேன். காலம்ங்கிறது மரப்பெயருங்கிறது எனக்கும் இப்போ தான் தெரியுது, நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வேரிங்கிறது தான் பொருந்தாத சொல். அடுத்த கொஷின், பொருந்தாத சொல் இணையை கண்டறிக. சுட்டினா நெற்றி, குலைனா காது, மருதம்னா வைகரை, குறிஞ்சிக்கு நண்பகல் வராது. ஸோ இதுதான் வந்து பொருந்தாத சொல். அடுத்தது, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நீக்குதலுக்கான எதிர்ச்சொல் நல்லா படிச்சுக்கணும். எதிர்ச்சொல்னா சேர்த்தல். அடுத்த கொஷினும் எதிர்ச்சொல் தான். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. படுகர் அப்படின்னா பள்ளம்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஆப்ஷனில் பள்ளம்னு வச்சுருக்காங்க. நம்ம கொஷினை தெளிவாக படிச்சுக்கணும். எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மேடு, அதுதான் படுகருக்குடைய ஆப்போசிட். ஸோ படுகருக்குடைய எதிர்ச்சொல் மேடு. இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் புரவலர். சேர்த்தெழுதுக. பால் ப்ளஸ் ஊரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாலூரும். பருத்தி ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம். அடுத்த கொஷின், சேர்த்தெழுதுக. நூல் ப்ளஸ் அகம் நூலகம், இதுதான் கரெக்டான ஆப்ஷன். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வினாச்சொல், ஓகேவா. கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு வரணும். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன, எங்கு பறந்து செல்கின்றன. பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மங்கா காய்களை வாங்கினாள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி அவங்க வாங்கிட்டாங்க. அப்போ இறந்த காலம், முடிந்து போன ஒரு விஷயத்த சொல்கிறது இறந்த காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. இந்த கொஷினை பாருங்கள், எனக்கு வந்து இந்த கொஷின் வந்து இறந்த காலம்னு நினச்ச ஆன்சர், ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து முக்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினை நோட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின், காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக. இதுக்கான வினைமுற்று கண்டுபிடிக்கணும். மலர்விழி நேற்று மலர் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. மலர்னாவே கொய்தால் அப்படின்னு தான் வரணும். கொய்தால், கொய்வால், இது ரெண்டு தான் வரும். ஸோ சியும் டியும் வச்சுக்கணும். இப்போது கொய்வால் அப்படின்னா ஃப்யூச்சரில் சொல்கிறாங்க, எதிர்காலத்தை சொல்கிறாங்க. கொய்தால் அப்படிங்கிறது தான் இறந்த காலத்தை சொல்கிறாங்க. நேற்று மலர் கொய்தால், நேற்றுங்கிறதுனால கொய்தால் தான் வரும். நாளைன்னு கொடுத்துருந்தா மலர்விழி நாளை மலர் கொய்வால் அப்படின்னு வந்திருக்கும். இங்கே நேற்றுன்னு கொடுத்ததுனால இறந்த காலம், கொய்தால் தான் போடணும். அடுத்த கொஷின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. உற்றார், உறவினர், இது நமக்கு படித்தாவே தெரியுது. அடுத்த கொஷின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். தென்னம் கீற்று. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். இது வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. இது நம்ம எழுத்து வழக்கில் மாற்றணும். இப்போது பேருந்து அருகாமையில், பேருந்து நிலையம் அருகாமையில்ங்கிறது அருகில் அப்படின்னு எழுதணும். அருகில்
அடுத்து பால் குடித்தான்னு வரக்கூடாது, தண்ணீர் தான் குடித்தான்னு வரணும். பால் பருகினான்னு வரணும். இது கொடுத்துருக்க ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் சி, அருகாமையில்ங்கிறது அருகில்னு வரும். பால் பருகி கொண்டிருந்தான், இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஷின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அம்மாவிடம் சொல்லு, இது பேச்சு வழக்கில் இருக்குது. இது நம்ம எழுத்து வழக்கில் மாற்றணும். அம்மாவிடம் சொல், இதுதான் எழுத்து வழக்கு. சொற்றொடரின் இறுதியில் வரும், சொற்றொடரின் இறுதியில் என்ன வரும்? முற்றுப்புள்ளி தான் வரும். ஓகேவா? அடுத்த கொஷின், நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. நிறுத்தற்குறி, அந்தோ இயற்கை அழிகிறதே, இது கொஷின் டைப்லேயும் இல்லை, அதனால் இந்த இது வராது. அந்தோ இயற்கை அழிகிறதே, இது எதுவுமே வராமல் இருக்காது. ஏன்னா அந்தோங்கிறது அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆச்சரியமாக சொல்கிறதுனால அது பக்கத்தில் ஆச்சரியக்குறி வரணும். அடுத்து இயற்கை அழிகிறதேங்கிறதுக்கு பக்கத்துலேயும் ஆச்சரியக்குறி வரணும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக. பிழையான் நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது. இதில் கரெக்டாக நம்ம கமா ஃபுல் ஸ்டாப்லாம் வைக்கிற மாதிரி இருக்க ஆப்ஷனாக கண்டுபிடிக்கணும். இது எப்படி இருக்குன்னா, நம்ம இங்கிலீஷில் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் படிப்போம்ல, அதே மாதிரி இருக்குது இந்த கொஷின். அப்போது பிழையா நன்மொழிங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், ஊர் பெயரின் மறுவுவை எழுதுக. புதுக்கோட்டை, புதுவை. புதுச்சேரி, புதுவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கோட்டை கா வந்துச்சுன்னா புதுகை, இங்கே கா, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். புதுச்சேரினா புதுவை, இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. சோழநாடு, சோநாடு. இங்கே இன்னொரு கொஷின் கேட்குறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். திருச்சிராப்பள்ளி, அதனுடைய மறுவு பெயர் திருச்சி. கோயமுத்தூர், இதனுடைய மறுவு பெயர் கோவை. இது ஜென்ரலாக நம்ம எல்லாருக்கும் தெரிகிறது தான். ஓகே, ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். அடுத்த கொஷின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. வெதர் அப்படின்னா வானிலை, வெதர்னா வானிலை. தட்ப வெப்பநிலைனா நமக்கு என்ன வரும்? வானிலைங்கிறது வெதர், தட்ப வெப்பநிலைங்கிறது கிளைமேட். கிளைமேட் தான் தட்ப வெப்பநிலை. வலசைனா இமிக்ரேஷன். பருவநிலைனா ஞாபகம் இல்லை, பார்த்துட்டு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பருவநிலைக்கு. நெக்ஸ்ட் கொஷின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். இதில் பிறமொழி சொல் எதுனா சரித்திரம். சரித்திரம்ங்கிறதுக்கு தமிழ் சொல் வரலாறு. அடுத்த கொஷின், சரியான விடை வகையை தேர்ந்தெடு. நீ விளையாடவில்லை என்று வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல். அடுத்த கொஷின், விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல். உற்றது உரைத்தல், உருவது கூறல். இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.